Lesson number 1. How the Tamil Bible came to us. Presented by Reverend D. David, Gamaliel Bible College, Mumbai, India. வேதாகத்தை பற்றிய அறிமுகம். வேதாகம் என்பது யூத மதத்தின் பழைய ஏற்பாடும் கிறிஸ்தவத்தின் புதிய ஏற்பாடும் சேர்ந்த புத்தகங்களின் தொகுப்பு ஆகும். பைபிள் என்பது கிரேக்க பதத்தில் பிப்லியா என்ற வார்த்தையின் பொருள் புத்தகம் என்பதாகும். வேதாகமம் என்பது ஒரு புத்தகம் அல்ல, ஆனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் பல்வேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட 66 புத்தகங்களின் தொகுப்பு ஆகும். 1. பழைய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்களும் வேதாகத்தில் உள்ளன. இஸ்ரவேல் மக்களுடனான கடவுளின் உடன்படிக்கையே பழைய ஏற்பாடு என்றும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள புதிய உடன்படிக்கைக்கு எரேமியா 31வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 34 வரை புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் மூல பிரதிகள் காலத்தால் அழிந்துவிட்டன. இருப்பினும் இவைகள் கையெழுத்து பிரதிகள் மூலம் நகல் செய்யப்பட்டு இன்று வரை ஜெப ஆலயங்கள், தேவாலயங்கள், வேதாகம கல்லூரிகள் மற்றும் மடங்களின் மூலம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 2. கடவுளும் மனிதர்களும். கடவுள் நம்பிக்கை என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்து பாதுகாக்கப்படுகிறது. நாடோடிகளாக திரிந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்றும் எப்படி அவர்கள் சார்பாக செயல்பட்டார் என்பதையும் அவர்கள் கதைகளாக ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இறுதியாக கிமு 10ஆம் நூற்றாண்டில் தாவீது இராஜாவாக இருந்த சமயத்தில் இவைகள் எழுத்து வடிவம் பெற்றது. 3. வேதாகம பிரதிகள். வேதாகமம் கடவுளின் வார்த்தைகள் ஆகையால் யூத வேதபாரகர்கள் மிகவும் கவனம் செலுத்தி எந்த ஒரு தவறும் எழுத்துப்பிழையும் ஏற்படாதவாறு கையெழுத்து பிரதிகள் எடுத்தார்கள். ஆயினும் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது சில மனித தவறுகள் சில பிரதிகளில் காணப்படுகிறது. இவற்றை இன்று வேத பண்டிதர்கள் மூல எபிரேய மொழி பிரதிகளோடு ஒப்பிட்டு சரியான மொழிபெயர்ப்பை கொடுக்கின்றார்கள். வாய்வழி மரபில் வேதாகமம் வாய்வழி மரபாக கிமு 1800 இல் ஆபிரகாமின் காலத்திலிருந்தே இருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையினரும் கடவுள் யார் என்பதையும் அவர்களுடைய முன்னோர்களுக்காக அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதையும் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். வேதாகமம் எழுத்து வடிவத்தில் எழுதப்படும் காலத்திற்கு முன்பு மக்கள் கடவுளைப் பற்றியும் அவர்களோடு கடவுளின் உறவைப் பற்றியும் கதைகளையும் பிள்ளைகளுக்கு அறிவித்தார்கள். பழைய ஏற்பாட்டைப் பொறுத்தவரை சில கதைகள் பல நூற்றாண்டுகளாக இறுதி வடிவத்தில் எழுதப்படுவதற்கு முன்பு கூறப்பட்டன. இஸ்ரவேல் மக்கள் அவர்களின் வருங்கால சந்ததியினருக்கு கடவுளைப் பற்றி உண்மையான பதிவுகளை தெரிவிக்க விரும்பியதால் இந்த வாய்வழி பாரம்பரியத்தை எழுத்து வடிவில் பதிவு செய்யத் தொடங்கினார்கள். வேதாகமத்தை பாதுகாத்தல். கிமு 1800ஆம் ஆண்டுகளில் மத்திய தரைக்கடல் பகுதியா மொசப்பட்டோமியாவில் வாழ்ந்து வந்த மனித சமுதாயம் எழுத்து வடிவங்களை கண்டுபிடித்ததால் அது அநேகர் கற்றுக்கொள்வதற்கு வசதியாயிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் சரித்திர நிகழ்வுகள், கதைகள், ஞான வார்த்தைகள், பாடல்கள் மற்றும் கடவுள் கொடுத்த தீர்க்க தரிசனங்களையும் எழுதி வைக்கத் தொடங்கினார்கள். இவைகள்தான் இன்று வேதாகமமாக அழைக்கப்படுகின்றது. இவைகளின் எழுத்துக்கள் டேப்லெட் படிவம் கொண்ட கற்பலகைகள், மண்பாண்டங்கள், தோல் சுருள்கள், பாப்ரஸ் காகிதம் ஆகியவற்றில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. இன்றைக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு கையெழுத்து பிரதிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த வேதாகம பாதுகாப்பு முறைகள் மோசேயின் காலத்திலேயே பார்க்கலாம். உப்காமும் 31வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 26 வரை. கடவுளின் வேதவசனங்களை பாதுகாக்க லேவி கோத்திரத்தாருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. வேதாகம வரலாறு. வேதாகமத்தில் கிமு 1450 இல் இருந்து கிபி 90ஆம் ஆண்டுகள் வரை 10,000த்திற்கும் அதிகமான நிகழ்வுகள் காணப்படுகிறது. வேதாகமம் வெவ்வேறு இடங்களில் குறிப்பாக வனப்பகுதி, அரண்மனை, நிலவரை, சிறைச்சாலை, தீவுகள் போன்ற இடங்களில் போர் மற்றும் அமைதியான சூழ்நிலைகளில் எழுதப்பட்டது. வேதாகமம் வெவ்வேறு காலகட்டத்தில்
40 எழுத்தாளர்கள், குறிப்பாக மன்னர்கள், அரசாங்க அதிகாரிகள், தத்துவவாதிகள், மீனவர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள், விவசாயிகள், மேய்ப்பர்கள் மற்றும் வரி வசூல் செய்பவர்கள் ஆகியோரால் எழுதப்பட்டது. வேதாகமம் இறையியல் நோக்கத்தோடு எழுதப்பட்டுள்ளது. வேதாகம இறையியலில் எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லை. கிபி 1155 புதிய ஏற்பாடு தனித்தனி வசனங்களாக பிரிக்கப்பட்டன. கிபி 1240 வேதாகமம் தனித்தனி அதிகாரங்களாக யூகோ என்ற வேத பண்டிதரால் கிபி 1240 பிரிக்கப்பட்டன. கிபி 1445 பழைய ஏற்பாடு வசனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 15 நூற்றாண்டுகள் எழுதப்பட்டாலும் இதன் ஆசிரியர் ஒருவரே. அவர் பரிசுத்த ஆவியானவர். 2 பேதுரு 1 அதிகாரம் 21 வசனம். வேதாகமத்தின் பரிணாம வளர்ச்சி. அராமே மொழி பழைய ஏற்பாடு முழுதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் யூத மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்தபோது அப்போது பயன்பாட்டில் இருந்த அராமிக் மொழியே பேசினார்கள். 2 கிரேக்க மொழி. பல யூத மக்கள், வணிகர்கள் மற்றும் கப்பல் சிப்பந்திகள் வேலை நிமித்தமாக மற்றும் தொழில் நிமித்தமாக மத்தியதரைக் கடலைச் சுற்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்தார்கள். ஆகவே அப்போது கிரேக்க மொழி பொதுவான உலக மொழியாக இருந்ததால் படிப்படியாக தங்களின் எபிரேய மொழியை மறந்து கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டார்கள். 3 செப்டுவஜின்ட் வேதாகமம். ஆகவே கிமு 3ஆம் நூற்றாண்டுகளில் இடம்பெயர்ந்த யூத மக்களுக்காக பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து முதல் முறையாக கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்க இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலிருந்தும் சிறந்த 6 மொழிபெயர்ப்பாளர்கள் தேர்வு செய்து அவர்களை தனித்தனியான இடத்தில் வைத்து மொழிபெயர்க்க செய்தபோது எல்லோரும் ஒரே மாதிரியாக மொழிபெயர்ப்பு செய்திருந்ததால் இது இலத்தீன் மொழியில் செப்டுவஜின்ட் அல்லது ஏலெக்சேக்ஸ் 70 என்று அழைக்கப்படுகின்றது. 4 3 மொழிகள். வேதாகமத்தின் புத்தகங்கள் ஆசியா, ஆபிரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களில் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட முழு பழைய ஏற்பாடும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் தானியேல் மற்றும் எஸ்ரா புத்தகத்தின் சில பகுதிகள் அராமிக் மொழியில் உள்ளன. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டவை ஆகும். வேதாகமத்தின் இலக்கிய நடைகள். வேதாக புத்தகங்களை படிக்கும்போது அதில் உள்ள வசனங்களை மட்டுமல்லாமல் ஆசிரியர் எந்த வகையான இலக்கிய நடையை பயன்படுத்தியிருக்கிறார் என்றும் அவற்றின் மூலம் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் ஏராளமான இலக்கிய வகைகள் உள்ளன. இதில் உரைநடைகள், வரலாற்று கதை, சங்கீதங்கள், கவிதை, பிரார்த்தனைகள், உவமைகள், தீர்க்கதரிசனங்கள், சொற்பொழிவுகள், குடும்ப பட்டியல்கள், வரலாற்று கதைகள், பாடல்கள், தனிப்பட்ட கடிதங்கள், நினைவுகள், சுயசரிதைகள், சட்டங்கள், உவமைகள், சுயசரிதைகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. பழைய ஏற்பாடு தொகுப்புகள். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் கிமு 10ஆம் நூற்றாண்டில் தொடங்கி பல நூற்றாண்டுகளாக எழுதப்பட்டன. யூதர்கள் கிமு 500 முதல் 450 வரை ஆண்டுகளில் பாபிலோனிய நாடு கடத்தலில் இருந்து திரும்பும் வரை பழைய ஏற்பாடு தொகுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் உள்ளன. இவைகள் முறையே 5 ஆகமங்கள், வரலாற்று புத்தகங்கள், ஞான புத்தகங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என பிரிக்கப்பட்டுள்ளன. யூத மரபின்படி ஆசாரியரும் எழுத்தாளருமான எஸ்ரா கிமு 465 முதல் 424 வரை எபிரேய வேதாகமத்தின் புத்தகங்களை சேகரித்து தொகுத்திருக்கின்றார். வேதாக ஆசிரியர்கள் கிமு 10ஆம் நூற்றாண்டில் தாவீது அரசனின் போர்க்கால ஆட்சி காலத்தில் வேதாக இலக்கிய பாரம்பரியத்தை பாதுகாத்து எழுதத் தொடங்கினர். கிமு 5ஆம் நூற்றாண்டில் பழைய ஏற்பாடு ஆசாரியராகிய எஸ்ரா மூலம் தொகுக்கப்பட்டது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. கிமு 150 பாலஸ்தீனாவில் யூதர்களுக்கு எதிராக ஏற்பட்ட வன்முறையில் எசீன்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு யூத சமூகம் சவக்கடலுக்கு அருகே கும்ரான் மலைப்பகுதியில் தங்கியிருந்து பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை பாதுகாத்து வைத்தார்கள். கிபி 45 முதல் 96 வரை காலகட்டத்தில் புதிய ஏற்பாடு ஆசிரியர்களால்
பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டப்பட்டது. இப்படியாக பழைய ஏற்பாடு புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டது. பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டுகளுக்கு இடைப்பட்ட புத்தகங்கள் கிமு 430 முதல் கிபி 30 வரைக்கு இடையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தள்ளுபடி ஆகமங்கள் அப்போக்ரிஃபா அண்ட் சியூடபிகிராஃபா மற்றும் புனைப்பெயர் புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சுமார் 400 ஆண்டுகளாக எந்தவொரு திருச்சபை மன்றமும் இந்த புத்தகங்களை கடவுளின் வார்த்தைகள் என்று அங்கீகரிக்கவில்லை. இன்றைய சீர்திருத்த சபைகள் வேதாகமங்களில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களை மட்டுமே அங்கீகரிக்கிறது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் 11 இரண்டாம் நிலை வேதாக புத்தகங்கள் டியூட்ரோ கானோனிக்கல் புக்ஸ் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவைகள் முறையே தோபீத், ஜூடித், சாலமோனின் ஞானம், சீராக் ஆகமம், பரஸ் எழுதிய கடிதங்கள், 1 மக்கபேயர், 2 மக்கபேயர், 1 எஸ்ட்ராஸ் 2 எஸ்ட்ராஸ், தானியல் 3 வாலிபரின் கீதம், சூசன்னா, பெல் மற்றும் திராகன், எஸ்தர் புத்தகத்துடன் மொர்தெகாயின் கனவு, எஸ்தரின் பிரார்த்தனை, சங்கீதம் 151 மனாசேயின் ஜெபம் ஆகியவை அடங்கும். வேதாகமத்தின் கிரேக்க மொழிபெயர்ப்பு கிமு 283, கிரேக்க சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் கிமு 336 முதல் 323 வரை மூலமாக கிரேக்க மொழியானது எகிப்து, சிரியா மற்றும் மத்தியதரைக் கடலின் கிழக்கு முனை பகுதிகளில் அதிகாரப்பூர்வ மொழியாக மாறியது. தொழில்களுக்காக இடம்பெயர் யூதர்களின் வசிப்பிடங்களில் எபிரேய மொழியை பேச முடியாமல் மற்றும் புரிந்து கொள்ள முடியாத பல யூத மக்கள் இருந்தனர். ஏனென்றால் இவர்கள் கிரேக்க மொழியை பேசி பழகியதால் தாய்மொழியான எபிரேய மொழியை மறந்துவிட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு என்று எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்க அவசியம் ஏற்பட்டது. அவ்வாறு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் செப்துவாகிந்தா என்று அழைக்கப்படுகிறது. இது ரோமானிய எண்களால் ஏலெக்செக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமம் ஏன் வரைமுறை செய்யப்பட்டது? கனோனைசேஷன். வேதாகமத்தில் தள்ளுபடி ஆகமங்களை சேர்க்காமல் பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களும் கிபி 95 இல் ஜாம்னியா திருச்சபை மன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. கிறிஸ்தவ புத்தக ஆசிரியர்கள் 100க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியதால் எவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ற கேள்வி எழும்பியது. ஆகவே இதை தீர்மானிப்பதற்காக கிபி 397 ஆண்டு வேத பண்டிதர்கள் அடங்கிய குழு கார்த்தேஜ் திருச்சபை மன்றத்தில் 27 புத்தகங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை என்று தீர்மானித்து பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்கள் மட்டுமே திருச்சபைகளில் வாசிக்கவும் போதிக்கவும் கட்டளை கொடுக்கப்பட்டது. வரைமுறை நியதி கேனோன். பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தைகள், அது நம்பகத்தன்மை கொண்டது மற்றும் தெய்வீக ஏவுதலும் தெய்வீக அதிகாரம் கொண்டதுமாகும். 2 திமோத்தேயம் 3 அதிகாரம் வாசனம் 16. வரைமுறை நியதியின் 4 வகைப்பாடுகள். 1. ஒருமித்த கருத்து. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகங்கள். 2. ஒருமித்த கருத்தின்மை கேள்வி எழுப்பப்பட்ட புத்தகங்கள். 3. புனைப்பெயர் புத்தகங்கள். அப்போஸ்தலர்கள் எழுதாத புனைப்பெயர் புத்தகங்கள் அனைவராலும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 4. தள்ளுபடி ஆகமங்கள். சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆனால் பலரால் மறுக்கப்பட்ட வேதாகமம் சாராத புத்தகங்கள். ஏன் தள்ளுபடி ஆகமங்கள் வேதாகமத்தில் இடம்பெறவில்லை? 1. இதில் சொல்லப்பட்ட வரலாற்று மற்றும் புவியியல் ஆதாரங்கள் தவறானவை. 2. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட வசனங்களுக்கு மாறுபடும் தவறான வசனங்கள், முரணான இறையியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 3. கடவுளின் தீர்க்கதரிசன செய்திகள் இல்லாதிருந்தது. இதற்காக தள்ளுபடி ஆகமங்கள் விலக்கி வைக்கப்பட்டன. கிரேக்க வேதாகமத்தின் லத்தீன் மொழிபெயர்ப்பு கிமு 45. ரோமானிய பேரரசு ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் லத்தீன் மொழி புகழ்பெற ஆரம்பித்தது. படிப்படியாக லத்தீன், ரோமானியர்கள் பேசும் மொழி, கிரேக்க பேரரசின் மேற்கு பகுதியில் பொதுவான மொழியாக மாற்றத் தொடங்கியது. தேவாலயத்தின் வேதாகமம் கிரேக்க மொழியில் இருந்ததால் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது.
ஆகவே 382 இல் கிரேக்க வேதாகத்தை லத்தீன் மொழிபெயர்க்க போப் ஜெரோம் அவர்களை நியமித்தார். 382ஆம் ஆண்டில் புதிய ஏற்பாட்டின் லத்தீன் மொழி பதிப்பை தொடங்கினார். 390 வாக்கில் எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியில் இருந்து மொழிபெயர்க்க தொடங்கினார். கிபி 405 இல் வல்கேட் என அழைக்கப்படும் லத்தீன் வேதாகமத்தை ஜெரோம் வெளியிட்டார். வேதாகமத்தின் மீது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கம் 600 முதல் 1600 வரை கிபி. சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக லத்தீன் மொழி சர்வதேச மொழியாக இருந்து அரசியல், அறிவு, தத்துவங்கள், திருச்சபை மற்றும் வேதாக மொழியாக கோலோச்சியது. இந்த நேரத்தில் பல கத்தோலிக்க மதகுருமார்கள் கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை படித்து வேத வியாக்கியானம் செய்வதால் திருச்சபையில் பல உபதேசங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார்கள். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையின் போதகர்கள் மட்டுமே வேதாகமத்தை போதிக்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் வேதாகமத்தை போதிக்கக்கூடாது என்றும் போப் கட்டளையிட்டார். கிபி 500 இல் வேதாகமம் 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இருந்தது. ஆனால் கிபி 600 இல் வேதாகமம் லத்தீன் என்ற ஒரே ஒரு மொழியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபை உபதேசத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சட்டம் விதிக்கப்பட்டது. கிபி 1546 ட்ரெண்ட் என்ற இடத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மன்றம் 2ஆம் நிலை திருமுகங்கள் புத்தகம் 6 அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. தாய்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்வதை தடை செய்தது. லத்தீன் அல்லாத மொழியில் வேதாகமம் வைத்திருந்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சீர்திருத்த திருச்சபையின்படி கிபி 600 முதல் -1 600 வரையே உள்ள 1000 ஆண்டுகள் உலக கிறிஸ்தவத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் கத்தோலிக்க மதகுருமார்கள் திருச்சபையின் பொற்காலம் என்று கூறுகின்றனர். ஏனெனில் கிறிஸ்தவம் 7 கண்டங்களுக்கும் பரவியது. வேதாகமம் லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு 14ஆம் நூற்றாண்டு வரை இங்கிலாந்து தனது சொந்த மொழியான ஆங்கிலத்தில் முழுமையான வேதாகமத்தை கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய பிரதான புகார்களில் ஒன்று கத்தோலிக்க மதகுருமார்களின் லத்தீன் மொழி மக்களுக்கு புரியவில்லை என்பதாகும். ஜான் வைக்லிஃப் 1382 கிபி. ஜான் விக்லிஃப் என்பவர் ஒரு ஆக்ஸ்போர்டு பேராசிரியர், அறிஞர் மற்றும் இறையியலாளர் ஆவார். இவர்தான் கிறிஸ்தவ சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டார். இவர் அரசியல் அதிகாரமிக்க கத்தோலிக்க திருச்சபையின் நிர்வாக முறைமையையும் யாரும் கேள்வி கேட்க முடியாத திருச்சபை போதனைகளையும் எதிர்த்தார். கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை தங்கள் சொந்த மொழியில் வாசிக்க, கேட்க செய்ய வேண்டும் என்று விக்லிஃப் குரல் எழுப்பினார். ஆகவே ஜான் விக்லிஃப் வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இதை கிபி 1408ஆம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபை தடை செய்தது. பின் நாட்களில் வந்த போப்பாண்டவர் கிரெகரி தி 11 வேதாகமத்தை விக்லிஃப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாலும் அப்போதைய போப்பின் போதனையை எதிர்த்ததாலும் மிகவும் கோபமடைந்து விக்லிஃப் இறந்து 44 ஆண்டுகளுக்குப் பிறகு அவருடைய எலும்புகளை தோண்டி எடுத்து அதை பொடியாக்கி பின்னர் லண்டன் ஆற்றில் கரைத்துவிட கட்டளையிட்டார். ஜான் ஹூஸ் 1415 கிபி. ஜான் ஹஸ் அவர்கள் ஒரு இறையியலாளர், ரோமன் கத்தோலிக்க மதகுருமார் மற்றும் ஒரு சீர்திருத்தவாதியாக மாறிய ஒரு தத்துவ போதகர். மேலும் ஜான் விக்லிஃபின் மாணவர் ஆவார். இவர் கத்தோலிக்க மதகுருமார்களின் அமைப்பை சீர்படுத்தவும் திருச்சபையின் ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவும் ஹஸ் தனது பிரசங்க பீடத்தை பயன்படுத்தினார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் வேதாகத்தை வாசிப்பதை குறித்து கவலை தெரிவித்தது. ஆனால் சமூக சீர்திருத்தத்தை வேதாகம கல்வியறிவின் மூலம் மட்டுமே அடைய முடியும் என்று ஹஸ் உறுதியாக நம்பினார். லத்தீன் மொழிக்கு பதிலாக உள்நாட்டு மொழியில் எழுதப்பட்ட வேதாகமத்தை மக்களுக்கு வழங்கும் ஜான் ஹஸ் அறிஞர்கள் குழுவை ஏற்படுத்தி 1406ஆம் ஆண்டில் புதிய ஏற்பாடு, சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் அடங்கிய வேதாகத்தை தன் தாய்மொழியில் மொழிபெயர்ந்தார். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை ஹஸ் மொழி பெயர்த்த வேதாகமம் எரிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டது. ஆகவே 1415ஆம் ஆண்டில் ரோமன் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு எதிரான கொள்கைக்காக
ஜான் விக்லிஃபின் வேதாகம கையெழுத்து பிரதிகளை பயன்படுத்தி ஜான் ஹஸ் உயிரோடு எரித்து கொல்ல உத்தரவிட்டது. மரிக்கும்போது இவர் கூறிய கடைசி வார்த்தைகள், இன்னும் 100 ஆண்டுகளில் திருச்சபையின் சீர்திருத்தத்திற்காக ஒரு மனிதனை கடவுள் எழுப்புவார், அவரை உங்களால் அடக்க முடியாது என்று உரக்க கூறி மரித்தார். இத்தாலியின் கிரோலாமோ சவோனரோலா 1452 முதல் 1498 வரை. இவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க மதகுருமார். சவோனரோலா கத்தோலிக்க மதகுருமார்களின் ஊழல்கள், சர்வாதிகார ஆட்சி மற்றும் ஏழைகளை சுரண்டுவதை வன்மையாக கண்டித்தார். இவர் தைரியமாக கத்தோலிக்க கோட்பாடுகளான பாதிரியார்களிடம் பாவ அறிக்கை செய்தல், செத்துப்போனவர்களின் ஆத்ம சுத்திகரிப்பு, புனித யாத்திரை, புனிதர்களின் வழிபாடு, நினைவுச்சின்னங்கள் போன்றவற்றுக்கு எதிராக கடுமையாக பேசினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக போப்பாண்டவர் இவரை கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பணிநீக்கம் செய்து சவோனரோலாவையும் அவரது 2 ஆதரவாளர்களும் சிறையில் அடைக்க கட்டளை இட்டார். பின்னர் மே 23, 1498 இல் திருச்சபை மற்றும் அரசாங்க அதிகாரிகள் முன்னிலையில் கத்தோலிக்க கோட்பாடுகளை எதிர்த்ததற்காக புகழ்பெற்ற புளோரன்ஸ் சதுக்கத்தில் 3 பேரும் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டார்கள். ஜொஹான் குட்டன்பெர்க் செய்த புதிய சகாப்தம் 1454. ஜெர்மனியில் குட்டன்பெர்க் என்ற இடத்தில் 1455ஆம் ஆண்டு அச்சு இயந்திரத்தை பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடித்தார். இதனால் 1456 ஆண்டு உலகத்தில் முதன்முறையாக லத்தீன் வேதாகமம் அச்சிடப்பட்டது. அச்சுப் இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு வேதாகம நூல்களை அச்சிடுவதற்கு பெரிதும் உதவியது. இதனை பலர் படிக்கத் தொடங்கியதும் மற்ற மொழி பேசிய மக்களிடையே அவர்களுடைய தாய்மொழியில் வேதாகமத்தை வாசிக்க தூண்டுதல் ஏற்பட்டது. இதனால் 25 ஆண்டுகளுக்குள் ஐரோப்பாவில் 100க்கும் மேற்பட்ட அச்சகங்கள் நிறுவப்பட்டன. இத்தாலி 50, ஜெர்மனி 80 மற்றும் இங்கிலாந்து 4. குட்டன்பெர்க் அச்சகம் பைபிள் அச்சிடப்பட்ட புத்தகத்தின் வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் இந்த அச்சிடும் நுட்பம் மறுமலர்ச்சி, சீர்திருத்தம், அறிவொளி போன்ற இயக்கங்களின் கருத்துக்களை பரப்ப உதவியது. 1466 முதல் 1536 வரை. எராஸ்மஸ் ஒரு கத்தோலிக்க மதகுருமார், லத்தீன் பேராசிரியர் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிரேக்க அறிஞர். இவரது செல்வாக்கு மிக்க புலமை மற்றும் எழுத்துக்களுக்காக மனிதநேயவாதிகளின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டார். இவர் கத்தோலிக்க திருச்சபையினுள் நடந்த முறைகேடுகளை அவர் விமர்சித்த போதும் சீர்திருத்தத்திற்கு அழைப்பு விடுத்து திருச்சபையையும் அதன் மதகுருக்களின் துஷ்பிரயோகங்களையும் சீர்திருத்துவதில் உறுதியாக இருந்தார். இவர் வேதாகமத்தின் மூல மொழியான கிரேக்க மற்றும் எபிரேய கையெழுத்து பிரதிகளைக் கொண்டு லத்தீன் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் பல குறைவுபாடுகளைக் கண்டார். மேலும் எராஸ்மஸ் அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை லத்தீன் மொழிபெயர்ப்பு மிகவும் சிதைத்துவிட்டதாக கூறினார். ஆனால் லத்தீன் மொழி வேதாகமத்தின் மூல மொழி இல்லாவிட்டாலும் கத்தோலிக்க திருச்சபை வேதாகமத்தை லத்தீன் தவிர வேறு எந்த மொழியிலும் படிக்கும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அறிவித்ததையும். இந்நிலையில் 1516ஆம் ஆண்டில் எராஸ்மஸ் அவர்கள் புதிய கிரேக்க வேதாகமத்தையும் குறைவுபாடுகள் நிறைந்த லத்தீன் மொழி பெயர்ப்பை சரிசெய்து மிகவும் துல்லியமான கிரேக்க-லத்தீன் இணைப்பில் புதிய ஏற்பாட்டை வெளியிட்டார். இவருடைய கிரேக்க வேதாகமம் பின்னர் பல திருத்தங்களுடன் ஆங்கிலம் உட்பட பல மொழிகளில் மொழிபெயர்ப்பிற்கு அடிப்படையாக அமைந்தது. வில்லியம் டைண்டேல் 1485 முதல் 1536 வரை. வில்லியம் டிண்டேல் ஒரு கத்தோலிக்க மதகுருமார், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் அறிஞர். இவர் 8 மொழிகளில் சரளமாக பேசவும் எழுதவும் புலமை பெற்றவர். சீர்திருத்தவாதிகளின் கேப்டன் என்றால் மிகையாகாது. இவர் எராஸ்மஸ் அவர்களின் கிரேக்க மொழியிலிருந்த வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாட்டை அச்சிட்டார். ஆனால் இங்கிலாந்தில் வெளியிட கத்தோலிக்க திருச்சபை ஒப்புதல் கிடைக்கவில்லை. ஆகவே வில்லியம் டிண்டேல் ஆங்கில வேதாகமத்தை கம்பளி நூல்கண்டு இடையேயும் மற்றும் மதுபான பெட்டிகளில் வைத்து வியாபாரிகள் மூலம் இங்கிலாந்திற்கு கடத்தி வரப்பட்டன. ஆங்கில வேதாகமத்தை ஒவ்வொரும் இங்கிலாந்தில் வாசிக்க ஆரம்பித்தார்கள்.
வில்லியம் டிண்டேல் அவர்களின் ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பை இங்கிலாந்து அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. ஆகவே இங்கிலாந்து அரசாங்கமே வில்லியம் டிண்டேலின் வேதாகமத்தை மற்ற எவரும் வாங்கக்கூடாது என்பதற்காக அதிக விலை கொடுத்து வாங்கி அதை தீயிலிட்டு எரித்தார்கள். இந்நிலையில் 1536ஆம் ஆண்டில் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தெருவில் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்ட நிலையில் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டார். இவர் சாகும்போது ஆண்டவரே, இங்கிலாந்து மன்னரின் கண்களைத் திறந்தருளும் என்று உரக்க ஜெபித்து தீயில் சாம்பலானார். மார்ட்டின் லூதர் அவர்களின் ஜெர்மன் மொழி வேதாகமம் 1534 உலகின் தலைசிறந்த ஜெர்மன் தேசத்து வேத பண்டிதர். கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தாலும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தவறுகளுக்கும் ஊழல்களுக்கும் எதிராக குரல் கொடுத்தார். உலகின் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தாய்மொழியில் வேதாகத்தை வாசிக்க அனுமதி வேண்டும் என்று ஜெர்மனியில் ஓங்கி குரல் கொடுத்தார். மேலும் வேதாகமத்திற்கு எதிரான கத்தோலிக்க திருச்சபையின் 95 கோட்பாடுகளை அக்டோபர் 31, 1517 நாள் ஜெர்மனியில் விட்டன்பர்க் ஆலய கதவில் தொங்கவிட்டார். இதற்காக கத்தோலிக்க திருச்சபை இவரை பணி நீக்கம் செய்தது. இந்நிலையில் மார்ட்டின் லூத்தர் எராஸ்மஸின் கிரேக்கலத்தீன் புதிய ஏற்பாட்டிலிருந்து முதன்முறையாக ஜெர்மன் மொழியில் வேதாகத்தை மொழிபெயர்த்து செப்டம்பர் 1522 மாதம் வெளியிட்டார். கத்தோலிக்க திருச்சபை மார்ட்டின் லூத்தரை துருபதேசம் செய்கின்றார் என்று கூறி கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆனால் அவருடைய நண்பரால் கடத்தப்பட்டு ஜெர்மனியில் 2 ஆண்டுகள் மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டார். ஜாகோபஸ் ஃபாபஸ் ஸ்டாப்புலென்சிஸ் 1455 முதல் 1536 வரை. இவர் ஒரு பிரெஞ்சு இறையியலாளர், ரோமன் கத்தோலிக்க மதகுருமார் மற்றும் புகழ்பெற்ற ஈராஸ்மஸின் சமகாலத்தவர். ஜேக்கபஸ் மனித போதனைகளும் தத்துவமும் கத்தோலிக்க திருச்சபையே சிதைத்துவிட்டன என்பதை உணர்ந்தார். மார்க்கு 7 அதிகாரம் வசனம் 7, கொலோசியர் 2 அதிகாரம் வசனம் 8. ஆகவே கத்தோலிக்க திருச்சபையை சீர்திருத்த முயன்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனிப்பட்ட முறையில் வேதாகமத்தை படித்து கற்றுக்கொள்வதற்கான உரிமை, உண்மையில் கடமை என்றும் ஜேக்கபஸ் உறுதியாக நம்பினார். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்கள் அவரவர் தாய்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதை கடுமையாக எதிர்த்தது. கத்தோலிக்க மதகுருமார்களின் தவறான போதகத்தை அம்பலப்படுத்தவும் வேதாகத்தை பிரெஞ்சு மொழியில் அனைவரும் படிக்கும்படி கடினமாக உழைத்து 1523ஆம் ஆண்டு பாரிஸில் பிரெஞ்சு மொழியின் புதிய ஏற்பாட்டை வெளியிட்டும் பின்னர் பிரெஞ்சு மொழியில் பழைய ஏற்பாட்டை 1528ஆம் ஆண்டும் வெளியிட்டார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை விரைவில் ஜேக்கபஸ் அவர்களின் பிரெஞ்சு வேதாகத்தை பகிரங்கமாக எரிக்க உத்தரவிட்டது. மேலும் இவரது பல புத்தகங்கள் துருபதேசம் என்று கண்டனம் செய்யப்பட்டன. மேலும் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு வேதாகமத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்த குற்றத்திற்காக 1546ஆம் ஆண்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. கிங் ஹென்றி 1534ஆம் ஆண்டு முதல் ஹென்றி 1509 இங்கிலாந்து மன்னரானார். ஆரம்பத்தில் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் தீவிர விசுவாசியாக இருந்து சீர்திருத்தவாதிகளுக்கு எதிராக செயல்பட்டு இங்கிலாந்தில் கத்தோலிக்க திருச்சபையை பாதுகாத்தார். இவர் 1536ஆம் ஆண்டு வில்லியம் டிண்டேலின் ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்புகள் அனைத்தை தடை செய்தார். மன்னர் ஹென்றி 8 நோக்கங்கள் வேறு மாதிரி இருந்தது. மன்னர் ஹென்றி 8க்கும் அவரது மனைவி கேத்தரின் ஆகியோருக்கு திருமணமாகி 23 ஆண்டுகளில் மேரி என்ற ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தது. அநேக முறை கர்ப்பம் கலைந்து போய்விட்டது. ஆனால் மன்னர் ஒரு ஆண் வாரிசை விரும்பினார். ஆகவே கேத்ரீனை விவாகரத்து செய்து தனது காதலியான அன் போலின்-ஐ திருமணம் செய்து கொள்ளும்படி போப்பாண்டவரிடம் கேட்கிறார். ஆனால் கேத்ரீனின் தகப்பனார் பிரெஞ்சு தேசத்தின் மன்னராக இருந்து கத்தோலிக்க திருச்சபையின் தீவிர விசுவாசியாக இருந்ததால் இந்த விவாகரத்துக்கு போப் மறுத்துவிட்டார். ஆகவே ஹென்றி 8 இங்கிலாந்தை ரோமன் கத்தோலிக்க கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேற்றி தன்னை இங்கிலாந்து தேச திருச்சபையின் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தலைவராக அறிவித்தார்.
3 ஆண்டுகளுக்கு முன் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட வில்லியம் டிண்டேல் அவர்களின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். 1539ஆம் ஆண்டில் இங்கிலாந்து மன்னர் ஹென்றி VIII வில்லியம் டிண்டேலின் ஆங்கில வேதாகம பதிப்பை அங்கீகரித்தார். எல்லா திருச்சபைகளிலும் ஆங்கில வேதாகமத்தை வைக்க சொல்லி திருச்சபை மக்கள் அனைவரும் அதை வாசிக்கும்படி கட்டளையிட்டார். ஆங்கில வேதாகமத்தை எல்லோரும் வாங்கும்படி குறைந்த விலையில் கொடுக்கவும் ஏற்பாடு செய்தார். பிளடி மேரி 1555 கிபி இங்கிலாந்தில் மன்னர் ஹென்றிக்குப் பிறகு மன்னர் எட்வர்ட் அரியணையை கைப்பற்றினார். இவருடைய மனைவிதான் அரசி மேரி ஆவார். அரசியார் மேரி கத்தோலிக்க திருச்சபைக்கு தீவிர விசுவாசியாக மாறி இங்கிலாந்து தேசத்தை மீண்டும் கத்தோலிக்க திருச்சபை மதகுருமார்களின் தலைமைக்கு கொண்டுவர முயற்சி செய்தார். ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்புகளை முற்றிலும் தடை செய்தார். 1557ஆம் ஆண்டில் தாமஸ் மேத்யூ என்பவரும் மைல்ஸ் கவர்டேல் சேர்ந்து ஆங்கிலத்தில் வேதாகத்தை வெளியிட்டார்கள். இதற்காக அரசியார் மேரி உத்தரவின்படி எரித்துக் கொல்லப்பட்டார். 1558ஆம் ஆண்டில் இங்கிலாந்து தேசத்தில் தலைசிறந்த வேத பண்டிதர்கள் மற்றும் சீர்திருத்த திருச்சபையின் குருவானவர்களாகிய ஜான் ராஜர்ஸ் மற்றும் தாமஸ் கிரான்மர் ஆகியோர் உட்பட 300 சீர்திருத்த திருச்சபையின் குருவானவர்கள் அப்போஸ்தலனாகிய பர்திமேயு திருநாள் ஆராதனையில் இங்கிலாந்து அரசியார் மேரி உத்தரவின்படி சீர்திருத்த திருச்சபையின் குருவானவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வெட்டி படுகொலை கொல்லப்பட்டார்கள். மேரி ஆட்சி காலத்தின் போது திருச்சபையின் சீர்திருத்தவாதிகளை உபதேசகாரர்கள் என்று கூறி அவர்களை கொலை செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்தார். இதனால் பலர் சீர்திருத்த திருச்சபையின் தேசமாக விளங்கிய ஜெனீவாவுக்கு தப்பி ஓடினார்கள். அத்தகையவர்களில் வில்லியம் விட்டிங்ஹாம் என்பவர் 1560இல் ஆங்கிலத்தில் தி ஜெனீவா பைபிள் என்ற பெயரில் வெளியிட்டார். கிங் ஜேம்ஸ் I 1605 இங்கிலாந்தின் அரசி எலிசபெத் 45 ஆண்டுகள் ஆட்சி செய்து மார்ச் 1603 24 அன்று இறந்தார். ஆகவே ஸ்காட்லாந்தின் ஜேம்ஸ் VI என்பவர் எலிசபெத்துக்குப் பின் இங்கிலாந்தின் மன்னராக ஜேம்ஸ் I வந்தார். 1604ஆம் ஆண்டில் மன்னர் ஜேம்ஸ் I ஒரு மாநாட்டை ஹாம்ப்டன் கோர்ட் என்னும் இடத்தில் கூட்டினார். இதில் இங்கிலாந்து திருச்சபைகளில் 85 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வில்லியம் டிண்டேல் 1526 அவர்களின் ஆங்கில வேதாகமத்தில் உள்ள குறைகளை நீங்கி புதிய ஆங்கில பதிப்பு உருவாக்க தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் I என்பவர் 54 வேத பண்டிதர்களை நியமித்து வேதாகமத்தின் மூல மொழியாகிய எபிரேயம், அரமேயம் மற்றும் கிரேக்கு மொழிகளை சரியான ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வேதாகமத்தை வெளியிட கட்டளையிட்டார். இப்படியாக ஒரு குழுவிற்கு 6 பேரை நியமித்து 6 ஆண்டுகள் மிகவும் பிரயாசப்பட்டு கிபி 1611ஆம் ஆண்டு வேதாகமத்தின் மூல மொழியான எபிரேய கிரேக்கு மொழியில் இருந்து புதிய ஆங்கில வேதாகமம் வெளியிடப்பட்டது. இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் I மிகவும் பிரயாசப்பட்டு முயற்சி செய்தமையால் அவருடைய பெயரிலே இந்த புதிய ஆங்கில வேதாகமம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் KJV என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேதாகமம் கடந்த 400 ஆண்டுகளாக உலகமெங்கும் ஆங்கிலத்தின் சிறந்த மொழிபெயர்ப்பாக கருதப்பட்டு வாசிக்கப்படுகிறது. தமிழ் பைபிள் வரலாறு. வேதாகமம் இந்தியா வந்தது எப்படி? வாஸ்கோ ட காமா என்பவர் 1498ஆம் ஆண்டு ஐரோப்பாவையும் ஆசியா கண்டத்தையும் இணைக்கும் கடல் வழியை கண்டுபிடித்து கப்பல் மூலமாக இந்தியா வந்த முதல் ஐரோப்பியர் ஆவார். இவர் மே 20 1498இல் கேரளாவில் உள்ள கோழிக்கோடு துறைமுகத்திற்கு வியாபார நோக்கத்தோடு வந்து சேர்ந்தார். பிற்காலத்தில் இந்த கடல் மார்க்கமானது போர்த்துகீசியர்கள் சாம்ராஜ்யம் ஆசியாவில் நிறுவுவதற்கான வாய்ப்பாக மாறியது. முதன்முறையாக ரோமன் கத்தோலிக்க போர்த்துகீசிய மிஷனரிகள் வாஸ்கோ ட காமாவின் கடல் பாதை வழியாக இந்தியாவிற்கு வந்து தெற்கு ஆசிய பகுதியில் நற்செய்தி பணி செய்ய வாய்ப்பாக இருந்தது. தமிழ் வேதாகம வரலாறு. என்றி கசு 1520 முதல் 1600 வரை மேலை நாட்டு கிறித்தவம் தமிழ் பண்பாட்டைச் சந்தித்த 16ஆம் நூற்றாண்டில் இருந்தே தமிழ் வேதாகமத்தின் வரலாறு ஆரம்பிக்கிறது.
கிபி 1554 ஆண்டில் முதலில் போர்ச்சுக்கல் தேசத்தின் இருந்தது ரோமன் கத்தோலிக்க மிஷனரிகள் இந்தியாவில் கோவா வந்து அங்கிருந்து தமிழ்நாடு வந்த முதல் மிஷனரி என்றிக்கசு. ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாடு வந்து முதலாக தமிழ் கற்றுக் கொண்டவர் என்றிக்கசு ஆவார். இவர் போர்த்துகீச இயேசு சபை போதகரும் மதப்பரப்புனரும் ஆவார். சமயப்பணி செய்ய இந்தியாவுக்கு 1546 வந்தார். இவர் ஆரம்ப காலத்தை கோவாவில் கழித்த பின்னர் தூத்துக்குடி வந்தார். இயேசு சபை சார்பில் தமக்கு மேலதிகாரியாக இருந்த புனித பிரான்சிசு சேவியரின் 1506 முதல் 1552 வரை அறிவுறுத்தலின் பேரில் தமிழ் கற்றுக்கொண்டார். தமிழில் எழுதவும் பேசவும் திறமை பெற்றார். தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட அவர்தான் முதல் தமிழ் எழுத்துக்களில் அச்சு புத்தகமான தம்பிரான் வணக்கம் என்னும் போர்த்துகீசிய மொழியில் எழுதப்பட்ட கிறித்துவ சமய போதனை நூலின் தமிழாக்கம். இதில் கிறிஸ்துவின் போதனைகள், 10 கற்பனைகள், இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த ஜெபம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மற்றும் சில சுருக்க ஜெபங்கள் ஆகியவற்றை 16 பக்கங்களாக கொண்டு தம்பிரான் வணக்கம் என்ற முதல் தமிழ் புத்தகம் 1577 ஆண்டு கொல்லத்தில் அச்சிடப்பட்டது. என்றிக்கசு என்ற ரோமன் கத்தோலிக்க இயேசு சபை மிஷனரி தமிழ் நூலை போர்த்துகீசு நாட்டில் லிசிபனில் வெளியிட்டார். கோன்கிலேவ்ஸ் தமிழ் கிறிஸ்தவத்திற்கு ஆற்றிய பங்கு 1640. கோன்சால்வேஸ் என்பவர் இத்தாலி தேசத்திலிருந்து ரோமன் கத்தோலிக்க ஜெசுட் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் மிஷனரியாக 1591 ஆண்டு கோவா வந்து பின்னர் கேரளாவில் உள்ள கொல்லம் பகுதிக்கு வந்தார். இவர் மூலமாக கன்னியாகுமரி முதல் மன்னார் வளைகுடா பகுதியில் கடற்கரை தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பனை ஓலையில் தமிழ் ஜெபங்கள் எழுதப்பட்டன. போர்த்துகீசியரின் ஆளுகையின் போது தமிழில் தம்பிரான் வணக்கம் 1578, கிறிஸ்தியானி வணக்கம் 1579, பாவ அறிக்கை நூல் 1580, அடியார் வரலாறு 1586 ஆகிய 4 கிறித்தவ நூல்களே கொச்சியிலும் கொல்லத்திலும் அச்சிடப்பட்டிருந்தன. நற்செய்தி பணியை தமிழ்நாட்டில் கதோலிக்க மிஷனரிகள் ஆரம்பித்தார்கள். ஆனால் சீர்திருத்த திருச்சபையின் மிஷனரிகளே வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்க ஆர்வம் காண்பித்தார்கள். பிலிபஸ் 1660, இவர் ஹாலந்து நாட்டின் சீர்திருத்த திருச்சபை மிஷனரியாக இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் வந்தார். இவர் மத்தேயு நற்செய்தியை தமிழில் 1660 பனை ஓலைகளில் மொழிபெயர்த்தார். அட்ரேனஸ் தே ஏமேவாய் 192, 1692 ஆண்டில் ஹாலந்து மிஷனரியான அட்ரியானஸ் டீமே என்பவர் தமிழில் புதிய ஏற்பாட்டை பனை ஓலைகளில் மொழிபெயர்த்தார், ஏனெனில் அப்போது காகிதத்தில் அச்சிடப்படவில்லை. பின்னர் 1694 ஆண்டில் ஹாலந்து அரசாங்கம் பழைய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க முயற்சி எடுத்தது. ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தால் செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. கிங் ஃப்ரெட்ரிக் IV ஆஃப் டென்மார்க் 1620 ஆண்டில் டென்மார்க் மன்னர் சார்பாக தஞ்சை நாயக் இராச்சியத்தின் ரகுநாத நாயக்கத்துடன் ஒரு வியாபார ஒப்பந்தத்தில் டேனிஷ் அரசங்கதிக்காக தரங்கம்பாடி கிராமம் வாங்கப்பட்டது. டென்மார்க்கின் மன்னர் ஃப்ரெடரிக் 1671, 1730 தனது ஐரோப்பிய அல்லாத குடிமக்களிடையே கிறிஸ்தவத்தை பரப்புவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். இவர் டென்மார்க் தேசத்து அரசாங்கத்தின் சார்பாக டென்மார்க் கிறிஸ்தவர்களை மிஷனரிகளாக இந்தியாவிற்கு அனுப்ப ஆவலாய் அழைத்தார். ஆனால் டேனிஷ் தேசத்து கிறிஸ்தவர்கள் இவரது அழைப்புக்கு ஆர்வம் காட்டவில்லை. ஆகவே மன்னர் ஃபிரெட்ரிக் தனது தேசத்து தலைமை குருவானவரிடம் சரியான மிஷனரிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பை கொடுத்தார். இந்த குருவானவர் மூலமாக ஜெர்மன் தேசத்தில் ஹாலேயில் பல்கலைக்கழகத்தில் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஜீகன் பால் மற்றும் ஹென்றி ப்ரூட்சாவ் ஆகிய இருவர் தேர்வு செய்யப்பட்டார்கள். பின்னர் இவர்கள் கோபன்ஹேகனில் உள்ள திருச்சபையில் குருவானவர்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டு 1705 ஆண்டு நவம்பர் 29 அரசாங்க மிஷனரிகளாக அங்கிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் டேனிஷ் காலனியான தரங்கம்பாடிக்கு 1706 ஆண்டு ஜூலை 9 வந்து நற்செய்தி பணி செய்ய வந்து சேர்ந்தார்கள்.
சீகன்பால் 1714ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் மொழியில் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பைத் தொடங்கினார். ஜீகன்பால் தமிழ் மொழிபெயர்ப்பு. இவர் 1706ஆம் ஆண்டு ஜெர்மனி தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த சீர்திருத்த திருச்சபையின் முதல் மிஷனரி ஆவார். கிறிஸ்த மக்கள் சீகன்பால்கிடம், நாங்கள் உங்களிடமிருந்து ரொட்டியோ பணமோ எதிர்பார்க்கவில்லை, எங்களுக்கு கடவுளின் வார்த்தையை படிக்க சொல்லிக் கொடுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்து இந்தியாவில் முதன்முறையாக 1714ஆம் ஆண்டில் புதிய ஏற்பாட்டு அச்சிடப்பட்டு அதற்கு வேத புஸ்தகம் என்று பெயர் கொடுத்தார். சீகன்பால் 1719ஆம் ஆண்டு இறப்பதற்கு முன்பு வரை பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து ரூத் புத்தகம் வரை தமிழில் மொழிபெயர்த்து முடித்து வைத்திருந்தார். சீகன்பால் இறந்த பின் பெஞ்சமின் சூல்சு 1689 முதல் 1760 வரை என்னும் செருமானிய லூத்தரன் மறைபரப்பாளர் தரங்கம்பாடி வந்து சேர்ந்தார். சீகன்பால் தமிழில் பெயர்த்திருந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை ஷூல்ஸ் 1723 இல் அச்சேற்றினார். பிலிப் தி மெல்லோ 1742. இவர் ஹாலந்து தேசத்தை சேர்ந்த சீர்திருத்த திருச்சபையின் மிஷனரியாக இலங்கையிலுள்ள கொழும்பு வந்தடைந்தார். பழைய ஏற்பாட்டின் முதல் பகுதியாகிய ஐநூல்களை பென்டெட்யூச் மொழிபெயர்த்தார். இவர் 1753 ஆண்டுக்குள் கொழும்பில் புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களையும் கூடவே அப்போஸ்தலர் நடபடிகள் வரை தமிழில் மொழிபெயர்த்தார். பின்னர் 1753ஆம் ஆண்டில் சங்கீதங்கள் தனித்தனியாக மொழிபெயர்க்கப்பட்டன. பின்னர் 1759 ஆண்டில் புதிய ஏற்பாடு முழுவதும் தமிழில் மொழிபெயர்த்தது. அக்காலத்தில் இலங்கையில் அச்சுக்கூடம் இல்லாதிருந்ததால் அந்நூல் அச்சேரவில்லை. இந்நிலையில் ஆங்கிலேய அரசாங்கம் இலங்கையை ஹாலந்து நாட்டிடம் இருந்து கைப்பற்றியது. ஆங்கிலேயர்கள் இவர்கள் தமிழில் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாட்டை அச்சிட ஆர்வமும் காட்டவில்லை, அதை பாதுகாக்கவும் தவறிவிட்டார்கள். ஜோஹன் பிலிப் ஃபெப்ரியஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு 1777. இவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த சீர்திருத்த திருச்சபையின் மிஷனரியாக சென்னை வந்தார். சீகன்பால் வெளியிட்ட விவிலிய தமிழ் பெயர்ப்பு நல்ல தமிழ் நடையில் இல்லை என்று கடுமையாக குறை கூறியவர்களில் ஒருவர் வீரமாமுனிவர். சீகன்பால் மொழிபெயர்த்த தமிழ் வேதாகமத்தில் அதிகமான தமிழ் இலக்கண குறைவுபாடுகள் இருந்தது. ஆகவே ஃபெப்ரிசியஸ் இந்த குறைகளை நீக்குவதற்கு நியமிக்கப்பட்டார். இவர் சீகன்பால் தமிழில் பெயர்த்திருந்த புதிய ஏற்பாட்டை திருத்தினார். ஏற்கனவே வெளியான பெயர்ப்புகளை விட திருத்தம் பெற்ற இப்பெயர்ப்பு சிறப்பாக அமைந்தது. இது 1772 இல் வெளியிடப்பட்டது. ஃபெப்ரிசியசு பழைய ஏற்பாட்டின் தமிழ் பெயர்ப்பையும் மறுபார்வையிட்டு பதிக்க விரும்பினார். அவர் பல மாற்றங்கள் செய்ததால் அவரது பெயர்ப்பு ஓரளவுக்கு புதிய பெயர்ப்பாகவே மாறியது. இந்திய வேதாகம சங்கம் 1811. இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்காக 1811ஆம் ஆண்டு இந்திய வேதாகம சங்கம் கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. இந்த சங்கத்திற்கு வேதாகத்தை மொழிபெயர்க்கவும், தயாரிக்கவும், விநியோகிக்கவும் மற்றும் சந்தைப்படுத்துவதற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த சங்கத்தின் குறிக்கோள் மக்கள் வாங்கக்கூடிய விலையில் கடவுளுடைய வார்த்தையை மொழிகளில் மொழிபெயர்ப்பது என்பதாகும். இந்திய வேதாக சங்கத்தின் மூலம் 1840ஆம் ஆண்டில் முழுமையான தமிழ் வேதாகமத்தின் முதல் பதிப்பு வெளிவந்தது. இந்தியாவில் இதுவரை 44 மில்லியன் வேதாகமம் இந்தியாவில் விற்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 1562 மொழிகளில் இதுவரை 49 இந்திய மொழிகளில் மட்டுமே முழு வேதாகமும் கிடைக்கிறது. உலக அளவில் ஆங்கிலேய வேதாகம சங்கத்தின் மூலம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 22 வேதாகமம் தயாரிக்கப்படுகின்றன. ரேனியஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு 1833. ரேனியஸ் ஜெர்மன் தேசத்து சீர்திருத்த திருச்சபை மிஷனரியாக தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை வந்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபெப்ரியஸ் மூலம் வெளியிடப்பட்ட வேதாகமத்திலும் அநேக குறைபாடுகள் இருந்தன. ஆகவே தமிழ் வேதாக சங்கம் ரேனியஸிடம் ஃபெப்ரிசியஸ் தமிழ் வேதாகமத்தின் குறைபாடுகளை நீக்கி புதிய மொழிபெயர்ப்பு செய்யும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இரேனியசு எபிரெயம்,
கிரேக்கம் போன்ற விவிலிய மூல மொழிகளிலிருந்து இலக்கு மொழியாகிய தமிழில் விவிலியத்தை பெயர்க்கும்போது இலக்கு மொழியின் தனித்தன்மையை கருத்தில் கொண்டு எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்குச் சொல் என்று மொழிபெயர்க்காமல் மூல மொழியில் சொல்லப்படும் கருத்தை இலக்கு மொழியின் பண்புக்கு ஏற்ப தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புதிய ஏற்பாட்டு 1833ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்படியே பழைய ஏற்பாடும் 1840ஆம் ஆண்டு முழு வேதாகமமாக வெளியிடப்பட்டது. பீட்டர் பெர்சிவல் மற்றும் ஆறுமுக நாவலர் தமிழ் வேதாகமம் 1850, சீகன் பால், ஃபெப்ரிசியுசு, இரேனியசு ஆகியோரின் விவிலிய மொழிபெயர்ப்பைத் தொடர்ந்து 4வது முயற்சி இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது. பீட்டர் பெர்சிவல் அமெரிக்க தேசத்து மிஷனரி சிறந்த வேத பண்டிதர். இவர் தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பைச் செய்ய யாழ்ப்பாணத்திற்கு வந்தார். இவருக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு செய்ய சைவ மத தமிழ் அறிஞர் ஆறுமுக நாவலர் உதவினார். ஆறுமுக நாவலர் காட் என்ற வார்த்தைக்கு தமிழில் தேவன் என்ற பதத்தை பயன்படுத்தி ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 1 இப்படியாக புதிய தமிழ் வேதாகமத்தை 1850இல் வெளியிட்டார்கள். இதன் மொழிபெயர்ப்பு எபிரேய, கிரேக்க மூல மொழியிலிருந்து அதிகமாக வேறுபட்டு இருந்தது. மேலும் யாழ்ப்பாண தமிழ் மொழி உச்சரிப்பு, கலப்படம் நிறைந்த சமஸ்கிருத வார்த்தைகள் மற்றும் உரைநடைகள் பாரம்பரிய தமிழ்நாட்டு உச்சரிப்புடன் இசைந்து போகவில்லை. ஆகவே இந்த வேதாகமம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களின் அங்கீகாரத்தை பெறத் தவறியது. ஹென்றி போவர் தமிழ் வேதாகம் 1871. ஹென்றி போவர் ஒரு ஆங்கிலோ-இந்தியர் ஆவார். சிறந்த வேத பண்டிதராகவும் தமிழ் புலமையும் பெற்றவர். ராய் தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டையில் மிஷனரியாக நற்செய்தி பணி செய்து வந்தார். பீட்டர் பெர்சிவல் மொழிபெயர்ப்பு ஜேம்சு மன்னர் ஆங்கில பெயர்ப்பின் முறைப்படி இம்மொழிபெயர்ப்பு அமையவில்லை என்றும் மூல மொழிகளிலிருந்து ஆங்காங்கே பிறழ்வுகள் ஏற்பட்டிருந்தனவென்றும் வடமொழிச் சொற்கள் மிகுந்திருந்தனவென்றும் குறை காணப்பட்டது. இதை திருத்தம் செய்யும் தலைமை மொழிபெயர்ப்பாளராக ஹென்றி போவர் 1857இல் நியமிக்கப்பட்டார். ஹென்றி போவரின் திருத்தப்பட்ட புதிய ஏற்பாடு 1863ஆம் ஆண்டிலும் பழைய ஏற்பாடு 1868ஆம் ஆண்டும் வெளியிடப்பட்டது. இவருடைய புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு இதற்கு முந்தைய மொழிபெயர்ப்புகள் யாவற்றையும் புறந்தள்ளி இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள எல்லா திருச்சபைகளாலும் அங்கீகரிக்கப்பட்டது. இன்று நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் வேதாகமம் 1871ஆம் ஆண்டில் ஹென்றி போவரின் மொழிபெயர்ப்பினால் வெளிவந்தவை ஆகும். எல். பி. லார்சன் அவர்களின் தமிழ் மொழிபெயர்ப்பு 1927. லார்சன் அவர்கள் ஒரு சிறந்த வேத பண்டிதர் மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இவர் டென்மார்க் தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு நற்செய்தி பணி செய்ய 1885ஆம் ஆண்டு வந்தார். பவர் திருப்பத்திலும் குறைகள் இருந்தன. கடவுளைக் குறிக்க தேவன் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டது. மோசே, பேதுரு போன்ற விவிலிய பெருமக்கள் அவன், இவன் என்று குறிக்கப்பட்டனர். மொழிநடையில் ஒருவித அந்நியத் தன்மை காணப்பட்டது. இக்குறைகளை நீக்கும் வண்ணம் புதியதொரு திருப்பம் தேவை என்று உணரப்பட்டது. இவரிடம் புதிய மொழிபெயர்ப்பை கொடுக்க பொறுப்பு கொடுக்கப்பட்டது. லார்சன் மூலமாக புதிய ஏற்பாடு 1927ஆம் ஆண்டிலும் பழைய ஏற்பாடு 1936ஆம் ஆண்டும் வெளியிடப்பட்டது. லார்சன் மொழிபெயர்ப்பில் வாக்கியம் மாற்றப்பட்டிருந்தாலும் அதன் பொருள் மாறுபடவில்லை. ஆனால் லார்சன் திருப்புதல் பலருக்கு பிடிக்கவில்லை. இது ஆங்கில மொழிபெயர்ப்பான கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் உடன் ஒத்துப்போகவில்லை. தமிழ் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் ஹென்றி போவர் மொழிபெயர்ப்பையே பயன்படுத்தினார்கள். ஆகவே லார்சனின் புதிய வேதாகம பதிப்பை நிராகரித்தனர். சி. எச். மோனகன் 1942 அயர்லாந்து தேசத்தைச் சேர்ந்த மோனகன் நற்செய்தி பணிக்காக 1893ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத லார்சன் விவிலிய மொழிபெயர்ப்பு கைவிடப்பட்டாலும் அதில் இருந்த சிறப்புக் கூறுகளை தக்கவைத்துக் கொண்டு
பவர் திருப்புதலின் நடையை பின்பற்றி ஒரு புதிய திருப்புதல் உருவாக்க வேண்டும் என்று விவிலிய சங்கம் தீர்மானித்தது. மோனகனிடம் புதிய தமிழ் வேதாகம் மொழிபெயர்க்கும் பொறுப்பு 1938ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. இவர் நெஸ்லே வின் கிரேக்க மொழிபெயர்ப்பை அடிப்படையாக கொண்டு தமிழில் புதிய ஏற்பாடு 1942ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இவர் பொதுவான, எளிமையான வார்த்தையை பயன்படுத்தினார். பொது மக்களால் நன்கு புரிந்து கொள்ளப்பட்டது. மேலும் இது மூல மொழியான கிரேக்க மொழிக்கு நிகராயிருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஹென்றி போவர் மொழிபெயர்ப்பில் திருப்தியாக இருந்ததினால் மோனகன் தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பை அங்கீகரிக்கவில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் முதல் வேதாகமம் பாரிஸ் ஃபாரின் மிஷன்ஸ் மூலமாக கிளெமெண்ட் பான்னண்ட் 1796 முதல் 1861 வரை தலைமையின் கீழ் புதிய ஏற்பாடு நூல்களாகிய நற்செய்தி நூல்களும் திருத்தூதர் பணிகள் என்னும் நூலும் தமிழில் பெயர்க்கப்பட்டு 1857இல் வெளியிடப்பட்டன. சொசைட்டி ஃபார் ஜீசஸ் மறை தொண்டர் ஜீன் பாப்டிஸ்ட் ட்ரிங்கிள் 1815 முதல் 1892 வரை என்பவர் 1855ஆம் ஆண்டளவில் புதிய ஏற்பாட்டை தமிழில் பெயர்க்கத் தொடங்கினார். அது 1891இல் புதுவையில் அச்சேறியது. போதேரோ என்பவர் தலைமையில் சத்திய வேத ஆகமம் என்னும் தலைப்பில் 1904ஆம் ஆண்டு பழைய ஏற்பாட்டின் முதல் பாகம் வெளியிடப்பட்டது. இவரே 1910இல் பழைய ஏற்பாட்டின் இரண்டாம் பாகத்தையும் வெளியிட்டார். 1956இல் லூசியன் லீக்ரன் என்பவரின் தலைமையில் புதிய ஏற்பாடு கிரேக்க மூலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது 1970ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதற்கிடையில் 1904இல் மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு மொழிநடையில் திருத்தம் செய்யப்பட்டது. அது பரிசுத்த வேதாகமம் என்னும் பெயரில் 1974ஆம் ஆண்டு முதல் இந்த விவிலியம் திண்டிவனம் தமிழ்நாடு கத்தோலிக்க மையத்திலிருந்து வெளியிடப்பட்டு வந்தது. நல்ல, தெளிவான தமிழில் அமைந்த இந்த மொழிபெயர்ப்பு கதோலிக்க தமிழ் கிறித்தவரிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றது. மறைதிரு ராஜரிகம் 1907 முதல் 1978 வரை. புதிய ஏற்பாடு ராஜரிகம் 1907 முதல் 1978 வரை. மோனகன் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த வேதாகம பதிப்பில் பல அச்சுப்பிழைகள் காணப்பட்டன. மேலும் சில வசனங்கள் விடப்பட்டும் இருந்தன. எனவே இந்திய வேதாகமச் சங்கம் இதனை திருத்தியமைக்கும் பணியே லுத்தரன் இறையியல் கல்லூரியின் முதல்வராக இருந்த ராஜரிகம் என்பாரிடம் விடப்பட்டது. நெல்லையில் பிறந்த இவர் இறையியலில் 2 அறிஞர் பட்டங்களையும் தமிழ் இலக்கியத்தில் 2 அறிஞர் பட்டங்களையும் பெற்றிருந்தார். மேலும் தமிழ், ஆங்கிலம், எபிரெயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். புதிய ஏற்பாடு ராஜரிகம் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 18 மணி நேரம் வேலை செய்து முற்றிலும் புதிய எளிய தமிழ் நடையில் மொழிபெயர்ப்பு செய்து சங்கீதம் மற்றும் நீதிமொழிகளை இணைத்து 1975ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்திய வேதாகம சங்கம் மூலமாக புதிய ஏற்பாட்டை வெளியிட்டார். இவர் வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்த முதல் தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. பழைய ஏற்பாடு ராஜரிகம் அவர்கள் தலைமையில் இருந்த குழுவினர் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் வரை மொழிபெயர்த்து விட்டார்கள். இந்நிலையில் இடைவிடாமல் மொழிபெயர்ப்பு செய்து ஓய்வெடுக்கக்கூட நேரம் ஒதுக்காத ராஜரிகம் அவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகி தலையில் இரத்த நாளம் வெடித்து 1978ஆம் ஆண்டு 72வது வயதில் மரித்துப் போனார். தமிழில் இவருக்கு இணையான அறிஞர் எவரும் இல்லாததால் இவர் விட்டுச் சென்ற பணி 15 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டது. புதிய முயற்சி 1992ஆம் ஆண்டு இந்திய வேதாகம சங்கமானது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாருக்கும் சீர்திருத்த திருச்சபை யாருக்கும் பொதுவான தமிழ் வேதாகமத்தை உருவாக்க முன்வந்து 18 பேர் கொண்ட ரோமன் கத்தோலிக்க மற்றும் சீர்திருத்த வேத பண்டிதர்கள் குழுவை ஏற்படுத்தி ராஜரிகம் அவர்கள் மொழிபெயர்க்காமல் விட்டுச் சென்ற பழைய ஏற்பாடு பகுதிகளை மீண்டும் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட முன் வந்தது. திருவிவிலியம் என்ற தமிழ் வேதாகம் 1995
இரண்டாம் வத்திக்கான் பொதுச் சங்கம் 1962 முதல் 1965 வரை அடிப்படையில் தமிழக கத்தோலிக்க திருச்சபை விவிலியத்தை பிற கிறித்தவ சபைகளின் ஒத்துழைப்போடு மொழிபெயர்ப்பு செய்ய விருப்பம் தெரிவித்தது. விவிலியத்தின் மூல மொழிகளான எபிரேயம், கிரேக்கம் ஆகியவற்றிலிருந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இக்காலத் தமிழ் நடையில் பெயர்க்கும் பணியை 1972 இல் தொடங்கி 1995 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் மதுரையில் இம்மொழிபெயர்ப்பை வெளியிட்டன. இப்புதிய மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் என அழைக்கப்படுகிறது. விவிலிய திருமுறையை பிப்ளிக்கல் கேனான் சார்ந்தவையாக கத்தோலிக்கர் மட்டுமே ஏற்கின்ற சில பழைய ஏற்பாட்டு நூல்கள் அல்லது நூற்பகுதிகள் இணைத்திருமுறை நூல்கள் என அழைக்கப்பட்டு, பழைய ஏற்பாட்டு நூல்களுக்கும் புதிய ஏற்பாட்டு நூல்களுக்கும் இடையே சேர்க்கப்பட்டன. பொருள் துல்லியம், தெளிவு, எளிமை, மக்கள் மொழிநடை, மனிதநேயம், இருபால் சமத்துவ நோக்கு ஆகியவற்றை கண்முன் கொண்டு செய்யப்பட்ட இம்மொழியாக்கம் கிறித்தவ சமுதாயத்திற்கு பயன் நல்கும் நோக்கத்தோடு அச்சிடப்பட்டுள்ளது. கடந்த 250 ஆண்டுகளில் பழைய ஏற்பாடு 6 முறையும் புதிய ஏற்பாடு 8 முறையும் மொழி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. வேதாகமம் முக்கியத்துவம். வேதாகமம் மிகவும் அருமையான, ஆனால் பல சிக்கலான செயல்முறையினால் உருவானது. இது கடவுளுடைய வார்த்தையாகும். தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதினார்கள். வேதாகமம் மிகவும் பழமையான புத்தகம். இதன் கையெழுத்து பிரதிகள் பலருக்கு ஆய்வு செய்வதற்கும், பண்டைய தொல்பொருள் இடிபாடுகளை ஆராய்வதற்கும் மற்றும் பழங்கால நூல்களை நவீன மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கும் மிகவும் பயனுள்ள புத்தகம். இவர்களின் அர்ப்பணிப்பினால் வேதாகமம் இன்னும் சிறப்படைகிறது. வேதாகமம் மனிதகுலத்தின் மிகப்பெரிய நினைவுச் சின்னமாகும். வேறு எந்த புத்தகமும் வேதாகமத்தைப் போல் மனிதகுலத்தின் சிந்தனையையும் அவர்களின் குணாதிசயத்தையும் ஈர்க்கவில்லை. வேதாகமம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. இதுவரை 1225 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு பல மொழிகள் அழியாமல் இருப்பதற்கு மிஷனரிகள் முதன்முறையாக அவற்றை மொழிபெயர்க்க விரும்பியதே காரணமாகும். கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவியதாலு, மக்கள் தங்கள் தாய்மொழியில் வேதாகமத்தை வாசிக்க விரும்பியதாலும், வேதாகமத்தின் மூல மொழியான எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழியிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இன்றைய திருச்சபை சந்திக்கும் சவால்கள். இன்றைய குடும்ப, சமுதாய, தேசத்தின் பிரச்சினைகளுக்கு வேதாகமமே தீர்வு கொடுக்க முடியும். வேதாகமம் தகவல்கள் கொடுக்கும் அறிவு களஞ்சியம் அல்ல, மாறாக வாழ்க்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. வேதாகமம் ஒரு வாள். இது இல்லாமல் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு செல்ல முடியாது. வேத புத்தகம் ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம். இது பேதைகளை ஞானியாக்கும். பாதைக்கு நல்ல வெளிச்சம். இது பொன்னுலகத்திற்கு போகும் வழியைச் சொல்லும். வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எல்லா வேத வசனங்களும் தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்டவை. தேவனுடைய மக்கள் நற்செயல்கள் செய்வதற்கு கற்பிப்பதற்கும், கண்டித்தலுக்கும், திருத்துவதற்கும், நீதியை பயிற்றுவிப்பதற்கும் பிரயோஜமானவைகள். திமோத்தேயம் 3:16 முதல் 17 வரை. பரிசுத்த வேதாகமம். இன்று உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இதுவரை உலக அளவில் 710 மொழிகளில் முழு வேதாகமும், 1555 மொழிகளில் புதிய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி 130 கோடி மக்களுக்கு அவர்கள் தாய்மொழியில் வேதாகமம் இல்லை. இவர்களால் தங்கள் தாய்மொழியில் கடவுள் பேசுவதை கேட்க முடியாது. இவர்களுடைய தாய்மொழியில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட தயவு செய்து ஜெபியுங்கள். இதனால் இன்னும் பலருக்கு அவர்கள் தாய்மொழியில் கடவுளின் வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். 1. வேதாகமம் உலக சரித்திரத்தையே மாற்றி உள்ளது. 2. வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டதற்காக அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் உயிரையும் இழந்திருக்கின்றார்கள். 3. இந்த வேதாகத்தை வைத்திருந்ததற்காக அநேக மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டு மரணம் அடைந்துள்ளனர். 4. இந்த வேதாகமம் மிகத் துல்லியமானது. ஒருபோதும் இடைச்செருகலோ அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டதோ இல்லை. 5.
வேதாகமம் பழங்காலத்தில் இருந்தே மிகவும் கையெழுந்து பிரதிகள் மூலம் நகலெடுக்கப்பட்ட புத்தகம். 6. சுமார் 1500 ஆண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த வேதாகமம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி முடிக்கப்பட்டுள்ளது. 7. வேதாகமம் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் செய்தியைக் கொண்டுள்ளது. இதன் தெளிவான போதனைகள் பலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துள்ளது. 8. பரிசுத்த வேதாகமம் இதுவரை பிறந்த ஒவ்வொரு மனிதனின் கண்ணியத்தையும் உரிமைகளையும் மதிப்பையும் உயர்த்தியிருக்கிறது. பலருடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றது. முடிவுரை வேதாகமம் நற்செய்தி பணி எதிர்ப்பாளர்களால் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டது, பல நேரங்களில் எரிக்கப்பட்டது, ஆனால் கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படுகிறது. பல தலைமுறையாக அறிவு ஜீவிகள் இழிவுபடுத்த முயற்சித்தனர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல சர்வாதிகாரர்கள் வேதாகத்தை சட்டவிரோதமாக்கி அதை படித்தவர்களை தூக்கிலிட்டனர். இருந்தாலும் பல இராணுவ வீரர்கள் தங்கள் வேதாகமத்தை ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்ததாக நம்புகிறார்கள். பல சிறைச்சாலைகளில் வேத புத்தகங்கள் துண்டு தோண்டுகளாக கடத்தப்பட்டு அதன் துண்டுகள் இரக்கமற்ற கொலையாளிகளை கூட மென்மையான புனிதர்களாக மாற்றியுள்ளன. நம்முடைய கரங்களில் கடவுளுடைய வார்த்தைகள் கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளின் வார்த்தையை படிக்கவும் நேசிக்கவும் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழவும் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை வளமாக்கும். ஆமென்.